கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த சிலுவை தியானத்தை பற்றி தியானிக்க எனக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் நன்றி. முதல்ல நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, என் தேவன் தாமே இந்த வேளையில் ஏசப்பா உடைய பிரசனம் இங்கே இறங்கி வரட்டும் அப்பா. ஆவியானவர் தாமே பேசுவீராக. நான் நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. இங்கே கேட்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாருக்கும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை, முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. கர்த்தர் சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை. இதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ப்ரேயர் ஃபார் ஃபர்கிவ்னஸ். இது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல, இது ஒரு ஜெபம், மன்னிப்பின் ஜெபம், மன்னிப்புக்காக ஆண்டவர் பேசின ஜெபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் இதற்கு முன்பாகவும் பேசியிருக்காரு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவரோட மலை பிரசங்கத்தில் பேசியிருக்காரு இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா அது எந்த இதில் இருக்குன்னா, மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை மலை பிரசங்கத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் அப்போ பிரசங்கம் பண்ணதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர் சிலுவையில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு வலியும் வேதனையிலும் அவர் இருக்கிறார் இல்லையா. அவருக்கு அவரோட உடல் ரீதியான வலி ப்ளஸ் அவரை இப்போ சிஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, அநேகர் அவமானப்படுத்தினாங்க இல்லையா. ரொம்ப தூஷித்து அவரை ரொம்ப அவமானப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அப்போவும் இதே வார்த்தைகளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மளால் இது பண்ண முடியுமா? நம்மளை நார்மலாக இருக்கும்போது, இப்போ நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா. ஆனால் அதை நான் செய்வேனா எனக்கு தெரியாது. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை தான் அவர் செய்தும் காமிச்சார். ஸோ அதுதான் இந்த வார்த்தையோட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்படி தான். ஸோ இதை எதுக்கு அவர் சொன்னார், எதுக்கு செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் எல்லாமே நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா. நம்மளை அதை ஃபாலோ பண்ண முடியும். அவரை விட ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே நம்ம போவோமா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போக மாட்டோம் இல்லைங்களா. அப்போ அவராலே இந்த வார்த்தையை சொல்ல முடியுது, அவரை மன்னிக்க முடியுது, எல்லாரையும் மன்னிக்க முடியுதுன்னா நம்மளாலேயும் நிச்சயமாக மன்னிக்க முடியும் எல்லாரையும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியோட பேசிக் அப்படின்னு எதை சொல்வீங்க? ஆண்டவர் கிறிஸ்டியானிட்டியோட பேசிக் என்னது? அன்பு ப்ளஸ் மன்னிப்பு இல்லையா. ஸோ அன்பும் மன்னிப்பும் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி கிடையாது இல்லையா. அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம மன்னிக்க முடியும். அன்பே இல்லைன்னா நீங்கள் யாரையாவது மன்னிப்பீங்களா? மன்னிக்கவே முடியாது. ஸோ அன்பு பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ரொபோஷனல் இல்லையா. அன்பு அதிகமாக ஆக மன்னிப்பும் அதிகமாக ஆகும். ஸோ ஆண்டவருக்கு நம்ம மேலே இருந்த அளவு கடந்த அன்பு தான் நம்மளை மன்னிக்க வைக்க முடிஞ்சுது. ஸோ நமக்கும் நேற்றுக்கு பாஸ்டர் அதுதான் எடுத்தாங்க இல்லையா. அன்பு இல்லைன்னா ஒரு கிறிஸ்டியன் சொல்ல முடியாது. ஸோ ஆண்டவருடைய அன்பினால தான் அவரால் மன்னிக்க முடிஞ்சுது. இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட பேசிக். இந்த பேசிக் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கா? கிறிஸ்துவை போல் என்னால் மன்னிக்க முடியுமா? அவரை மாதிரி பெரிய காரியம்லாம் மன்னிக்க வேண்டாம். ஒரு சின்ன காரியம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டா நம்மளால் மன்னிக்க முடியுமா? இல்லை நம்ம சர்ச்சில் யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்மளால் மன்னிக்க முடியுமா? இல்லை, அது ஒரு பெரிய கொஷின் இருக்கு இல்லையா. நம்மளோட அப்பா அம்மா நம்மளை ஏதாவது சொல்லிட்டா மேபி அதை கூட மன்னிச்சிருவோம். ஆனால் நம்மளோட ஸ்பவுஸ் ஏதாவது சொன்னால் நம்மளால் மன்னிக்க முடியுமா? இல்லையா, மன்னிக்க முடியாது. இட் வில் பி இன் அவர் மைண்ட் இல்லையா. நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம், இந்த நாளில் இந்த டைமில் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தால் நம்ம கண்டிப்பாக கிறிஸ்டியனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ பைபிள் படித்தாலும், எவ்வளோ என்ன ப்ரேயர் பண்ணாலும், எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் மன்னிப்பு எனக்கு இல்லை, எனக்கு கிறிஸ்துவின் அன்பு இல்லை அப்படின்னா நான் கிறிஸ்துவின் சீஷராக இருக்க முடியாது இல்லையா.
ஸோ அதுக்காக தான் இந்த ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். இந்த வார்த்தை, முதலாவது இந்த வார்த்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் யாரை பற்றி இதை சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த கிராஸில் வந்து யார் ரொம்ப அவருக்கு பக்கத்தில், அந்த கிராஸ் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா மரியாள், அப்புறம் வேறு யார், ஜான் இருந்தார், அப்புறம் மரியாளோட சகோதரி, அப்புறம் மேக்லின் மரியாள். அவங்க வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, கிராஸ் பக்கத்தில். கிராஸோட 2 சைட்லேயும் இந்த திருடர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கிராஸுக்கு கொஞ்சம் தள்ளி நிறைய பேர் வராங்க போகிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ தான் எங்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே, நீங்களே இப்படி ரட்சிக்க முடியாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோமன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீட்டு போட்டு எல்லாம் அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சீட்டு போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பரிசேயர், வேத பாரகர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப தள்ளி கொஞ்சம் அவருக்கு அறிமுகமானவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வசனம் இருக்குது, ஆனால் வந்து டைம் இல்லைனால எனக்கு சொல்ல முடியல. இது எல்லாமே பைபிளில் ரெக்கார்டட், இவங்கெல்லாம் எங்கெங்கே இருந்தாங்கன்னு. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவின் அன்பை பற்றி? அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினலை வந்து அவங்களோட வேலை க்ரூசிஃபை பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பரிசேயர் இருக்காங்க, யூதர்களோட அந்த வேத பாரகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஏன் தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஆண்டவரை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவங்க பிளைண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம வாசித்தபடி ஐசாயா 53 எல்லாமே இருக்குது ஏசப்பா பற்றி. ஆனால் அவங்களால அவரோட அன்பை புரிஞ்சுக்க முடியல. இவர் தான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற மேசியா அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல அவங்களால. ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவலாக அப்படி பிளைண்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ரட் இல்லையா? மனசில் இருக்கிற வெறுப்பு, கோபம். அவங்களால வந்து நிறைய வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியுது, ஆனால் அந்த அன்பு உள்ளே இல்லாமல் இருக்கிறனால கிறிஸ்துவே அவங்களுக்கு தெரியல இல்லையா? ஸோ எப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வந்து அவங்களுக்கு அவங்களோட கண்களுக்கு அவர் தெரிய மாட்டேங்கிறாரு. அவங்க கண்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ரிலீஜனுக்கு எதிராக இவர் இருக்கிறாரு, இவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேதப்பாரர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லாசரஸை வந்து ஏசப்பா உயிர் தழ வச்சனால அநேக யூதர்கள் வந்து அவரை வந்து விசுவசிக்கிறாங்க. அப்போ இந்த பரிசேயர் நினைக்கிறாங்களா, இந்த லாசரஸுமே நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹேட்ரட் இல்லையா மனசுக்குள்ளே, கோபம், கசப்பு. அந்த கோபம், கசப்பு மனசுக்குள்ளே எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்மளால் கிறிஸ்துவின் அன்பை வந்து நம்ம உணரவே முடியாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் இவங்களே என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்புறம் இன்னொரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி அவங்க ஆண்டோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கினவங்க இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா? அவங்க ஆண்டவர் அவங்கள குணப்படுத்தியிருப்பார், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய செய்திருப்பார். ஆனால் அவங்க தூரத்தில் நிற்கிறாங்க, யூதர்களுக்கு பயந்து நின்றுருந்துருக்கலாம். ஸோ நம்மளும் நிறைய டைம் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி ரொம்ப யார்கிட்டையாவது போய் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா முதல்ல பயம்தான் வரும். பர்சனலாக எனக்கு அப்படி தான் வரும், பயம்தான் வரும். என்ன நினைப்பாங்க இவங்க, எப்படி நினைப்பாங்க அப்படின்னு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட்டம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியல, நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்படி ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் இல்லையா? ஆண்டவர் வந்து மனுஷனோட பலகீனங்களை அறிந்த தேவன் இல்லையா? ஸோ இது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அன்றைக்கி மன்னிச்சார் இல்லைங்களா? இல்லாட்டி நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த சர்ச்சில் இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? நம்மளோட கொஞ்சம் ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் நமக்கே தெரியும். ஆனால் ஆண்டவரோட அந்த மன்னிப்பு, அவர் சொன்ன இந்த ஜெபம், அவர் சொன்ன இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ணிச்சு, நமக்கு மன்னிப்பு கிடைச்சிது இல்லையா? மன்னிப்பு கிடைச்சி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சிலுவையில் அண்டையில் தைரியமாக இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஜெபம் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தைகள். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மன்னிக்கிறவங்கள பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவங்க பலமுள்ளவங்க நினைக்கிறாங்களா, பலவீனமானவங்க நினைப்பாங்களா? என்ன நினைப்போம் நம்ம யூஸ்வலாக? என்ன நினைப்போம், யாராவது மன்னிச்சிடறாங்க, இவங்களுக்கு தைரியமே இல்லை, இவங்க அப்படி தான் நினைப்போம் இல்லையா? ஆனால் வந்து தைரியம், சும்மா சண்டை போட்டு இது பண்ணுறவங்கள என்ன நினைப்போம், அவங்க பெரிய ஆட்கள்ப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிஜமான பலசாலிங்க யார்? மன்னிக்கிறவங்களா, மன்னிக்காமல் இருக்கிறவங்களா? மன்னிக்கிறவங்க தான். மன்னிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும், சும்மா நம்மளால் மன்னிக்க முடியாது இல்லையா?
ஸோ அந்த பலத்தை வந்து ஆண்டவர் வந்து அந்த கிராஸில் அவரோட கடைசி நிமிஷத்தில் ஐ திங்க் அவரோட லாஸ்ட் மொமெண்ட்ஸ் இல்லையா அது, அந்த டைமில் அவரோட பலம் மகா பெரிய அந்த பலத்தை ஆண்டவருக்கு எக்ஸிபிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ நமக்கு புரியும், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஹி இஸ் ஸோ பவர்ஃபுல் இல்லையா. அவர் நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் அங்கே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவரோட பலம் அது கிடையாது, அவரோட பலம் மன்னிப்பு இல்லையா. ஸோ அதை வந்து ஆண்டவர் வந்து அதுதான் எனக்கு தோணுச்சுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மகா பெரிய தேவனால் இவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பை கொடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்மளால் ஒருத்தரை மன்னிக்க முடியுதா? நம்மளோட ஈகோ எவ்வளோ வந்து கோவம் வருது இல்லையா. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து மனசுக்குள்ளே வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, பலவீனம் தான் இருக்குது இல்லையா. நம்மளால் யாரையுமே மன்னிக்க முடியாது. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மன்னிக்க முடியும் இல்லையா. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க இந்த இயரில் இப்படி சொன்னாங்க, இந்த மந்தில் இப்படி சொன்னாங்க அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இதை உணர்ந்து நீங்கள் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் எல்லாரையும் மன்னிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளும் ஆண்டவரை போல் ஒரு பலம் உள்ளவர்களாக மாறுவோம் இல்லையா. ஸோ இந்த வசனங்கள் வந்து எனக்கு இந்த இதை வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம எப்படி மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருமே பரமண்டல ஜெபம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் முக்கியமான ஒரு ஜெபம், டெய்லி நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். எத்தனை வாட்டி சொல்லியிருப்போங்கிறது நமக்கே தெரியாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது அதில். மேத்யூ 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். ஸோ அதில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எப்படி மன்னிக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்சன் மன்னிச்சாதான் எனக்கு ஆண்டவர்கிட்டேருந்து மன்னிப்பு வரும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இல்லைங்களா. நீ இந்த காரியம் செய்தால் தான் உனக்கு மன்னிப்பு இல்லையா. ஸோ நம்ம மன்னிக்கலை அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய பாவங்கள் இப்படி ஏறிட்டே போகும், அவர்கிட்டேருந்து மன்னிப்பு வராது, கண்டிப்பாக வராது இல்லையா. இதை வந்து இலிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேரபிள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா இருப்பார், அந்த ராஜா கிட்ட 2 பேர் ஒரு ஆள் கடன் வாங்கியிருப்பார். ஒரு 15,000 எவ்வளோ பைபிளில் இருக்குது, அதை வாங்கியிருப்பார். அப்போ அந்த ராஜா கணக்கு பார்க்கும்போது அவரை கூப்பிட்டு, நீ வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிற, நீ வந்து எனக்கு கடன்லாம் திருப்பி செலுத்து, உன்னோட சொத்தெல்லாம் வித்துரு அப்படி சொல்லும்போது அவர் வந்து இல்லை எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுறாரு, பொறுமையாக இருன்னு சொல்கிறாரு. உடனே ராஜா வந்து சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் கடன் வாங்கினவர் என்ன பண்ணுறார், வெளியில் போகும்போது இவர்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தர் வர்றாரு. உடனே அவரை பார்த்தோன்னே நீ எனக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை பிடிக்கிற மாதிரி நெருக்கி அவரை வந்து ஜெயிலில் போடுவாராம். உடனே அதை பார்த்து அந்த வேலைக்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டு ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ ராஜா சொல்லுவார், நான் உன்னோட கடனை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ வந்து உன்கிட்ட கடன் பட்டவங்கள மன்னிக்கலை, அதனால நான் என்ன பண்ணுறேன், உன்னை உபாத்தியர்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாராம். உபாத்தியர்கள்னால் ரொம்ப நம்மளை துன்புறுத்துறவங்க இல்லைங்களா. ஸோ என்ன சொல்கிற சாத்தான் மாதிரி நம்மளை துன்புறுத்துறவங்க. ஸோ அப்போ இதுலேருந்து ஆண்டவர் இந்த வசனத்துக்கு வந்து ஏசப்பா சொல்கிறாரு, நீங்களும் மத்தேயு 18:35 இது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் படிக்கணும். நீங்களும் அவனவன் தன் சகோதரரும் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஸோ நம்ம மன்னிக்கலை அப்படின்னா, நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாலும், ஜெபம் பண்ணாலும், ஊழியம் செய்தாலும், என்ன பண்ணாலும் நம்மளுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது இல்லைங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு கண்டிஷன். நீ எவ்வளோ மன்னிக்கிறியோ, எவ்வளோ இரக்கம் செய்கிறியோ, எவ்வளோ கருணை காமிக்கிறியோ, அவ்வளோவா ஆண்டவர்கிட்டேருந்து உனக்கு வரும். இதுக்கு மேத்யூ 7:2 பார்த்தீங்கன்னா, நீங்களும் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 0 கிராம்ஸ் கொடுத்தீங்கன்னா 0 கிராம்ஸ் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ மன்னிப்புங்கிறது நம்ம மன்னிச்சா மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் வந்து கண்டிப்பாக மன்னிப்பார். நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிது, அதனால் நான் மன்னிக்க வேண்டாம்னு நினச்சா நம்ம முட்டாளாகிடுவோம் கடைசியில். ஸோ நிச்சயமாக வந்து
மன்னிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? மன்னிப்பு நம்மளோட கொஷின் நம்மளே கேட்டு பார்க்கலாம். நான் மன்னிக்கிறேனா, என்னோட ஸ்பௌஸை மன்னிக்கிறேனா, என்னோட மாமியாரை மன்னிக்கிறேனா, மாமனாரை மன்னிக்கிறேனா இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் மன்னிக்கிறேனா அப்படின்னு அப்புறம் சர்ச்சு, ஊழியம், நம்மளோட எல்லா இடமும் இல்லையா, அதை நம்ம நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் நம்ம மன்னிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்னோடய சிஸ்டரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அவளோட குழந்தை வந்து பிறந்து ஐ திங்க் ஒரு 2 or 3 years இருக்கும்போது டாக்டர்ஸ் சொன்னாங்க அவளுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. நெதர்லாண்ட்ஸில் அவங்க இருந்தாங்க அந்த டைமில். அதை ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து அவங்க அந்த ஸ்கூலில் சொன்னாங்களாம், அவங்க பையன் படிக்கவே அவனால் முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் ரொம்ப அழுதுகிட்டே இப்படி வரும்போது ஏசப்பா ஏன் இப்படி எனக்கு இப்படி அப்படி சொன்னப்போ மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுதான். உடனே இவளுக்கு அது அப்போ ஏன் ஆண்டவர் என்கிட்ட மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு சொன்னப்போ அவளோட ஒரு ரிலேஷனில் ஒருத்தவங்க மேலே இவளுக்கு பயங்கரமான கோவம். அவங்க இவளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு கோவமாக இருந்திருக்கு. உடனே ஆண்டவர் வந்து அந்த மன்னிச்சிருன்னு சொன்ன அந்த சத்தத்தை கேட்டு அவள் அன்றைக்கே ரொம்ப அழுது ஜெபிச்சிருக்கா. அவளுக்கு ஒரு கனவுல வந்து அவளுடைய இருதயத்தில் வந்து அந்த கோவம்லாம் ஒரு எப்படி சொல்ற ஒரு சுமை மாதிரி இருந்திருக்கு. அதை அப்படியே யாரோ எடுத்து போடுற மாதிரி அவள் கனவு பார்த்துருக்கா. அதுக்கப்புறம்லேருந்து அவளுக்கு அவங்க மேலே அந்த கோபம்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் 12th standard படிக்கிறான். நல்ல நார்மல் சைல்டு, ப்ராப்பரான குழந்தைய விட ஒரு அறிவுள்ள குழந்தைய ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. ஸோ மன்னிப்புக்கு வந்து பயங்கர, அது வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தது. மன்னிக்க வந்து அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நமக்கு வரும். நம்ம இப்போ வீட்டில் வந்து நம்ம மன்னிக்க ஆரம்பித்தோன்னா வீட்டில் என்ன வரும்னா சமாதானம் வரும் இல்லையா? நம்ம வீட்டில் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி நான் செய்ததெல்லாம் யோசிச்சு சொல்லிகிட்டே இருப்பேன்னா என்ன இருக்கும்? வீட்டில் சண்டை தான் வரும் டெய்லி இல்லையா? இதையும் இது என்னோட லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் முன்னாடிலாம் எப்போவுமே யோசிச்சு அந்த இதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துற, நீ ப்ரேயர் பண்ணுற, நீ எல்லாம் பண்ணுற, ஆனால் மன்னிக்கிறியா? மன்னிக்க மாட்டேங்கிற. அப்புறம் மன்னிக்க ஆரம்பிச்சப்பறம் நிஜமாவே சொல்கிறேன், வீட்டில் சமாதானம், சந்தோஷமா. ட்ரஸ்ட் மீ, நிஜமாவே இதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக தெரியும் வீடு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இது சின்ன விஷயந்தான், ஆனால் நாட் சின்ன விஷயம், இதுதான் பேசிக்கு. ஆனால் அதை வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக மன்னிக்கிறதுக்கு. கொடானு கொடி ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம்.